முன்பொரு காலத்துல கேரளால உள்ள ஒரு பெரிய அரண்மனையில ஒரு மிகப்பெரிய விருந்து நடந்தது. மகாராஜா முக்கியமான நிகழ்வை நடத்திட்டு இருந்தாரு. அந்த நிகழ்ச்சிக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டிருந்தாரு. வெவ்வேறு நாடுகள்ல இருந்து நிறைய மந்திரிகளும் அமைச்சர்களும் ராஜாக்களும் வந்திருந்தாங்க. அரண்மனையில உள்ள சமையல்காரர்கள் எல்லாருமே சுவையான உணவு தயாரிக்கிறதுல ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. சமையலறையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்கள் சிறந்த உணவுகளை தயாரிக்கிறதுல ரொம்பவே கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாரும் மும்முரமா சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரம் ராஜா சமையலறைக்குள்ள பார்வையிடுறதுக்காக உள்ள நுழைஞ்சாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு கூட நிறைய உள்ள காய்கறிகளோட கழிவுகளை பார்த்துட்டு ராஜா அங்க உள்ள ஒரு சமையல்காரர்கிட்ட இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த சமையல்காரன், ராஜாவே, இது காய்கறிகள் வெட்டும்போது வீணடிக்கப்பட்ட பகுதிகள், இதை நான் குப்பையில போடுறதுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சமையல்காரன் ராஜாவை பார்த்து சொன்னான். அதற்கு ராஜா, இதெல்லாம் காய்கறிகள்ல உள்ள பகுதி தானே, இதை எப்படி நீங்க தூக்கி வீசலாம், இதை வச்சு எப்படி உபயோகப்படுத்தி சமைக்கலான்னு நீங்க யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு உத்தரவிட்டுட்டு ராஜா அங்கிருந்து வெளியே நடந்து சென்றுட்டார். சமையல்காரனும் சிறிது நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தான். சமையல்காரன் உடனே ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல எண்ணெய், கடுகு இதெல்லாம் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊத்தி மஞ்சத்தூள் போட்டு உள்ள காய்கறிகள் துண்டுகள் அனைத்தையும் போட்டு வேக வச்சான். இப்போ அதன் கூட சிறிதளவு தேங்காயும் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து ஒன்றா அரைச்சு எடுத்துக்கிட்டான். இப்போ அந்த கலவைய ஏற்கனவே வேக வைத்த காய்கறிகளோட சேர்த்து கலக்கினான். அதன் கூடவே சிறிதளவு தேங்காய் எண்ணெயும் ஊத்தி அடுப்புல இருந்து இறக்கி வைத்தான். கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு என்ன பேர் கொடுக்கலான்னு சமையல்காரன் ஒரு முடிவுக்கு வந்தான். இதுக்கு பேர் அவியல் என்று பேரிட்டான். இப்போ ராஜா ஏற்பாடு பண்ணியிருந்த விருந்து நேரமும் வந்தது. அங்கு விதவிதமான சமையல் உணவுகள் பரிமாறப்பட்டது. கூடவே இந்த அவியலும் சேர்த்து பரிமாறப்பட்டது. வந்திருந்த அனைவரும் மகிழ்ச்சியா உணவு அருந்தினார்கள். விருந்தினர்கள் அனைவருமே ராஜா கிட்ட தன்னுடைய விருந்த பத்தியும் அதுல வச்சிருந்த அவியலை பத்தியுமே ரொம்பவே பாராட்டினாங்க. இதனால மகிழ்ச்சி அடைந்த ராஜா உடனே அந்த சமையல்காரனை கூப்பிட்டு அதுக்கு தகுந்த பரிசையும் அளிச்சு பெருமைப்படுத்தினார். இப்படிதான் கேரளால உள்ள அவியல் உருவானது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.